ஹலோ ரைடர்ஸ் அண்ட் ரைடிங் ஃபேமிலி, வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோக்குள்ள பார்க்க முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆள்னு கொடுத்துருங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போகிற வீடியோ கரெக்டாக உங்களுக்காக நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே கைஸ், நம்ம இந்த ரைடில் வந்து பார்த்திங்கன்னா பார்ட் 24க்கான வீடியோ பார்த்துட்ருக்கோம். பார்ட் 24ல் வந்து பார்த்திங்கன்னா கனமழை காரணமாக வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம கொஞ்சம் ஸ்லோவாகவே போய்க்கலாம். ஆக்சுவலாக சரியான கனமழைங்க. 3 பஸ் லைனாக வரிசை கட்டிட்டு வருதுங்க. நம்மளையே வந்து பார்த்திங்கன்னா வர விடாமல் அந்த சைடு ஓவர்டேக் அடிக்க முடியாமல் பண்ணுறக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரியா வந்து பார்த்திங்கன்னா லைட் லேம்ப்ஸ்லாம் போட்டு நம்ம கோயம்புத்தூரில் இருக்கிற ரேஸ் கோர்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நீட்டாக வச்சுருக்காங்க, ரொம்பவே சூப்பராகவும் வச்சுருக்காங்க. அது போக வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த பக்கம் போகிறக்கு வழி இருக்கான்னு பார்த்தா அந்த பக்கமும் வழி இல்லைங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பொறுமையாக இதில் தான் போய் ஆகணும். வண்டி இந்த பக்கம் வந்தோன்னே வேணால் நம்ம ஓவர்டேக் அடிச்சுட்டு போயிடலாம். அதே மாதிரி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரவுண்டானா இருக்குது. இந்த ரவுண்டானாவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தாண்டி வந்துட்டோம். அதனால் இப்படி போய் திரும்பிக்கலாம். ஆக்சுவலாக இப்படி போய் திரும்பி அந்த பக்கம் பூந்து வந்துடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பஸ்ஸு 91% இருக்குது. இங்கே ஆக்சுவலாக ஒரு காலேஜ், பெரிய காலேஜ் இருக்குங்க. இந்த மாதிரி காலேஜ்லாம் படிக்கணும்னு நம்மளுக்கும் ஆசை தான். நம்மள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு காசெல்லாம் இல்லையே, என்ன பண்ணுறது? எத்தனை பேருக்கு அந்த மாதிரி ஆசை இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஹெல்ப் பண்ணுறேன். இப்போ இல்லை, கூடிய சீக்கிரம் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்லேருந்து மானிட்டைசேஷன் அந்த மாதிரிலாம் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுறேங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நான் வேணும்னு சொல்ல, இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கங்க, வேறு லெவலில் இருக்குது. வாவ்! ரொம்பவே சூப்பராக இருக்குல்ல. 2 குதிரை, அதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் வச்சுருக்காங்க. சரி, ஓகே கைஸ், அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நான் வேணும்னு சொல்ல, உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உண்மையாகவே நான் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பண்ணுவேன், வருங்காலத்தில் பண்ணுவேன். இப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு சிரிப்பாக இருக்கலாம். கூடிய சீக்கிரம் மேபி வருங்காலத்தில் நம்ம யூடியூப் சேனல் மானிட்டைசேஷன் ஆகி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ணுற மாதிரி இருக்கிற பட்சத்தில் அப்போ வாய் மேலே சிரித்தவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா வாய் மேலே கை வச்சு பார்ப்பாங்க. நீங்கள் வேணால் பாருங்கள். சரி, ஓகே கைஸ், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க, மோர் இன்ட்ரெஸ்டிங்கான இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்குறக்கு. அது போக வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரயிலில் இங்கே ஒரு சின்ன பெண்டு வருது. இந்த பெண்டை கடந்து பாலம், மலை, காடு எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா கடந்து போயிட்டுருக்கோம். இந்த ரயிலில் வந்து பார்த்திங்கன்னா பார்ட் 24க்கான வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ ஆக்சிடென்ட் ஆகி பார்ட் 24க்கான வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துவிட்டோம். இவ்வளோ பாதி பேர் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்களா என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரில. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நான் ஸ்டாப் ரைடாக தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா ஒரே வீடியோவாக போட்டால் ரொம்ப லாங்காக போயிடும் அப்படிங்கிறனால தான் இது ஒரு நான் ஸ்டாப் வீடியோவாக போட்டிருக்கோம். கூடிய விரைவில் உங்களுக்காக அதுவும் இருக்குது, நான் ஸ்டாப்பாக போகிற வீடியோ அது முக்கியமாக உங்களுக்கு இருக்குது. அது வந்து பார்த்துட்டிங்கன்னா எப்படி இருந்தாலும் மேபி அது வந்து பார்த்துட்டிங்கன்னா எப்படி இருந்தாலும் உங்களுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கிற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம க்ரியேட் பண்ணுவோம். கூடிய விரைவில் அதுவும் வரும். இந்த ரைடெலாம் முடித்து இந்த மேப்பில் இருக்கிற பஸ் சிமுலேட்டர் இந்தோனேஷியாவில் இருக்கிற எல்லா மேப்பும் கம்ப்ளீட் பண்ணால் தான் வந்து பார்த்திங்கன்னா கூடிய விரைவில் அந்த இது வரும். இவர் இந்த பக்கம் போகிறாரு, நம்ம இப்படி திரும்புகிறோம். நல்ல வேலை பஸ்காரரு அதுக்குள்ளே நம்மளுக்கு வழி விட்டார். இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒன்று முட்டியிருப்போம், இல்லைனா அவர் நம்மளையும் முட்டியிருப்பார். இது ரெண்டில் ஏதோ கன்ஃபார்மாக நடந்திருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எந்த பஸ்ஸில் ரைடு போகலாம், என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செக் பண்ணி சொல்லுங்கள். அது போக வந்து பார்த்துட்டிங்கன்னா செப்பரேட்டாக இனி வந்து பார்த்திங்கன்னா சிட்டி மேப் தனியாக, அதுக்கு நம்ம பஸ் சிமுலேட்டர் இந்தோனேஷியா ட்ரக் கேமு அதெல்லாம் முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா சிட்டி மேப் தனியாக, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹில்ஸ் மேப் மட்டும் தனியாக. ஏன்னா ஒரு ஊரில் வந்து பார்த்திங்கன்னா ஹில்ஸ் மேப் மட்டும் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி தனித்தனியாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே க்ரியேட் பண்ணி போடலான்ட்டு இருக்கோம். இது வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா பஸ் சிமுலேட்டர் விளையாடுறவங்களுக்கும் சரி, இந்த வீடியோ பார்த்துட்டு பஸ் சிமுலேட்டர் இன்ஸ்டால் பண்ணுறவங்களுக்கும் சரி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் ஆஃப் ரோடிங் பண்ணிட்டு போகலான்னு நான் நினைக்கிறேன். என்ன நீங்கள் சொல்கிறீங்க? அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆஃப் ரோடிங் ரோடுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா போடலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அச்சச்சோ, நல்ல வேலை இடிக்கலன்னு நினைக்கிறேன். இடிச்சிட்டோம், வேறு ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நைஸாக இப்படி கிளம்பிடலாம். இப்படிக்கா கிளம்பிடலாம். இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அங்கே போய் தான் திரும்பணும். ஆக்சுவலாக இங்கெல்லாம் வண்டி வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த பக்கம் திரும்பணுங்க. கொஞ்சம் கேப் விட்டாங்கன்னா நம்ம திரும்பிடுவோம். இருங்க பார்க்கலாம் திரும்ப முடியுமான்னு. இல்லை, கொஞ்சம் ஜெர்க் காமிச்சேன், அவர் பயப்படுறாருன்னு. அந்த பையன் பயப்படல பங்கு. அவர் பார்த்திங்கன்னா சர்ரு புருன்னு வந்துட்டுருக்காரு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ஆஃப் ரோடிங் ரோடு மாதிரியே இருக்குது இந்த மேப்பில். இது வந்து எத்தனாவது எபிசோடு அப்படின்னு பாருங்கள். ஏன்னா எத்தனாவது எபிசோடுன்னு பார்த்திங்கன்னா தான் உங்களுக்கு மேப் லோட் ஆகும்போது இந்த மேப்பில் வந்து பார்த்திங்கன்னா இது இருக்குது அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் ஈஸியாக. என்னங்க இது ஆஃப் ரோடிங் ரோடுன்னு பார்த்தா இங்கேருந்து இங்கே வந்தே முடிஞ்சிருச்சு. அந்த பஸ்காரங்களாம் வந்துட்டாங்களா?
ஐயய்யோ! அந்த பஸ்காரங்கலாம் நம்மள கிராஸ் பண்ணியே போயிட்டாங்கங்க. சரி ஓகே கைஸ், இங்க வந்து பார்த்துட்டீங்கன்னா, நம்ம மேப் லோட் ஆக போகுது. நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்து பத்திரமா இருங்க. சேஃப் அண்ட் செக்யூரா ஓட்டுங்க வண்டிய. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, மறக்காம சீட் பெல்ட் போட்டு யூஸ் பண்ணுங்க. மறக்காம வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி முட்டாமையெல்லாம் போங்க கொஞ்சம். சரிங்களா? இது நான் கேம்னால நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, சும்மா இது பண்ணிகிட்ருக்கோம். சரி ஓகே கைஸ், மறக்காம பார்த்து பத்திரமா போங்க. சேஃபாக போங்க. அதே மாரி ஸ்பீடை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஓவர் ஸ்பீட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு தான் டேஞ்சரஸானது. அப்புறம் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் டேஞ்சரஸானதா. மறக்காமல் ஹெல்மெட் யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, கார்லெஸ் போனீங்கன்னா சீட் பெல்ட் யூஸ் பண்ணுங்கள். ப்ராப்பரான டாக்குமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுங்கள். சரி ஓகே கைஸ், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்ட் 25க்கான வீடியோ கூடிய விரைவில் உங்களுக்காக வரும். டாடா பை பை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி.